எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நானும் நீங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்திலே வானத்து மழையினாலும் பனியினாலும் அவர் இந்த பூமியை நனைய பண்ணி, அவர் இந்த பூமியை செழிக்க பண்ணி ஆசீர்வதிக்கிறதை போலவே நம்மையும் ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே நாங்கள் வாசிக்கலாம் ஒரு பகுதியை. லேவியராகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தன் கனிகளையும் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏற்ற காலத்துல, சரியான நேரத்துல, சரியான சூழ்நிலையில, சந்தர்ப்பத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன். ஒருவர் விதைக்கிறதுக்கு முன்னாக மழை பெய்யப்பட வேண்டும் அல்லவா? ஆகவே அந்த காலத்துக்கு விதைப்பதற்கு முன்பாகவே ஒரு மழை ஏற்ற காலத்தில் பெய்யப்பட வேண்டும். விதைத்ததுக்கு பின்னாக அது விளைய வேண்டும் அல்லவா? அப்போது மழை தேவைப்படுகிறது. அதை போல ஆண்டவர் தான் தம்முடைய ஆசீர்வாதமாகிய மழையை அவர் பெய்ய பண்ணுவார். ஆசீர்வாதமான மழையை நம்ம பெய்ய பண்ணும் போது நாம் அங்கே பலனை கொடுப்போம். நம்முடைய விளை நிலங்கள் பலனை கொடுக்கிறதை போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். அவை அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாயிருந்தால் இந்த பகுதியிலே சில விடயங்களை நான் கவனிக்கிறோம். நாங்கள் லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தில இருந்து நம்ம கவனிப்போமா இருந்தால் தேவ பிள்ளைகள் இதை கவனிக்க வேண்டும். ஆண்டவர் ஏற்ற காலத்துல நம்முடைய தேசத்திலேயோ, உங்களுடைய வாழ்க்கையிலேயோ, உங்கள் குடும்பத்திலேயோ ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றதை ஆண்டவர் தெளிவாய் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 26வது அதிகாரம் 1வது வசனத்துல, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொருபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலைகளை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால், இப்ப ஆண்டவர் சொல்றார், ஒரு நியதியை கொடுத்து சொல்றார், நீங்க இப்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை உங்களுக்கு கொடுக்கும், உங்கள் மரம் செடி கனி உங்களுக்கு பலனை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, உங்களுக்கு நீங்கள் விக்கிரகங்களை வைத்து நீங்கள் சேவிக்க வேண்டாம். 2வது, பரிசுத்தமான ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். 3வது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய கட்டளைகள் கற்பனைகளை கைக்கொண்டு நடவுங்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உங்களுக்கு விதிக்கிற என் கட்டளை கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் இன்று நான் உங்களுக்கு சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் மேல பலிக்கும் என்று சொல்லுகிறார். நம்ம சில நேரம் நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம், நீ இப்படி செய்தால் நான் அப்படி செய்வேன் என்று. அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய கட்டளை கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு பயந்து அவர் வசனத்தின்படி நடந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. அதை நம்ம கை கொள்ளாமல் போனால் சாபங்கள் வந்து இறங்கும், அழிவுகள் வந்து இறங்கும். நாம் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் இருப்போம். நாம பூக்களும் சபிக்கப்பட்டிருப்போம், வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்போம். நம்முடைய பட்டணத்தின் நன்மையை காண முடியாது, நம்முடைய குடும்பத்தில் நன்மையை காண முடியாது, நம்முடைய தேசத்தில் நன்மையை காண முடியாது. இன்றைக்கு ஏன் இந்த தேசத்தில் பலன் இல்லாமல் போகிறது? ஏன் இந்த தேசத்தில் நன்மை இல்லாமல் போகிறது? ஏன் இந்த தேசத்தில் வறுமை வறட்சி என்றால் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்கள் கை கொள்ளுகிறதில்லை. தேவன் சொன்ன கட்டளை கற்பனைகளை கை கொள்ளுகிறதில்லை. ஆகவேதான் சாபம் தேசத்தை பட்சிக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து தேவனுடைய
தேவனுடைய சேவித்து அவருடைய கற்பனைகள் கை கொண்டு பாருங்கள். ஏற்ற காலத்துல ஆசீர்வாதமான மழை உங்கள் மேட்டுப்புறங்களிலே சுற்றி பெய்யப்படுகும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? இந்த லீபிராமம் புஸ்தகம் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி இன்றைக்கு நான் என்னுடைய தேசத்துல, என்னுடைய வீட்டில, என் வாழ்க்கையில் இருக்கிற அருவருப்புகளை விட்டு நான் ஆண்டவரை சேவிக்க போகிறேன். ஓய்வு நாளை நான் பரிசுத்தமாய் ஆசரிக்க போகிறேன். அவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொண்டு நடக்க போகிறேன் என்று சொல்லி நீங்க தீர்மானித்து உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் ஏற்ற காலத்துல ஒரு ஆசீர்வாதமான மழையை உங்களுக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை ஆண்டவரை, இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தையில நடந்து கொள்ளுகிற போது தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அருவருப்புகளை விட்டு கர்த்தராகிய உம்மை அவர்கள் சேவிக்கும் போது, உம்முடைய பரிசுத்த நாளை, பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் சேவிக்கும் போது, உம்முடைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்களை கை கொண்டு நடக்கும் போது தேவன் ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணு என்று சொன்னபடி உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆசீர்வாதமான மழை அவர்கள் வாழ்க்கையில பெய்யப்படட்டும். அவர்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதமான மழை இருக்கட்டும். அவருடைய பிள்ளைகளா இருக்கலாம், அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளா இருக்கலாம், அவருடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சாபங்களை விட்டு விலக்குங்க, அழிவுகளை மாற்றுங்க. இன்னைக்கு தேசம் கூட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் மாற, இந்த தேசத்தில் அருவருப்புகள் மாற நன்மை உண்டாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் ஏற்ற காலத்துல ஒரு ஆசீர்வாதமான மழையை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் தேவன் உண்டாக்குவார். God bless you.